இன்று நாம் பேசப்போவது குர்ஆனை ஓதுவதன் ஆன்மீக மகத்துவம் பற்றி. ஒரு அழகான வாசகத்தை நினைவு கூர்வோம். குர்ஆனை ஓதுபவர்களிடம் மலக்குகள் இறங்குவார்கள், அவர்களின் கண்களுக்கு இடையில் முத்தமிடுவார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் இதயத்தில் ஒரு அமைதி உணரவில்லையா? புகழ்பெற்ற அறிஞர் சுஃபியான் அல் தவ்ரி கூறிய இந்த வார்த்தைகள் குர்ஆன் ஓதுவதன் பெரும் மகத்துவத்தை நினைவூட்டுகின்றன. இந்த வீடியோவில் குர்ஆனை ஓதுவதன் நன்மைகள், மலக்குகளின் இருப்பு, குர்ஆனை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எப்படி ஆக்குவது என்பவற்றை பற்றி ஆராய்வோம். தயாரா? வாருங்கள். முதலில் சுஃபியான் அல் தவ்ரியின் வார்த்தைகளுக்கு வருவோம். ஒருவர் குர்ஆனை ஓதும்போது மலக்குகள் அவரது கண்களுக்கு இடையில் முத்தமிடுவார்கள். இந்த வாசகம் எவ்வளவு அர்த்தமுள்ளது! குர்ஆனை ஓதும் ஒரு நபரை மலக்குகள் அன்போடு அணுகுகிறார்கள், அவரது நெற்றியில் ஒரு ஆன்மீக முத்தத்தை அளிக்கிறார்கள். இதன் பின்னால் உள்ள அர்த்தம் என்ன? குர்ஆன் அல்லாஹுவின் வார்த்தை. அதை ஓதும்போது உங்கள் இதயமும் மனமும் அல்லாஹுவை நோக்கி உயர்கிறது. மலக்குகள் உங்கள் ஓதலை பாராட்ட வருகிறார்கள், உங்களைச் சுற்றி அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் நிரப்புகிறார்கள். ஒரு கணம் யோசித்து பாருங்கள், நீங்கள் குர்ஆனை ஓதும்போது மலக்குகள் உங்கள் அருகில் நிற்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இப்போது குர்ஆனை ஓதுவதன் ஆன்மீக நன்மைகள் என்னென்ன? முதலாவதாக, குர்ஆனை ஓதும்போது உங்கள் இதயத்திற்கு அமைதி கிடைக்கிறது. வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தமும் கவலையும் நீங்கி ஒரு ஆன்மீக சாந்தி உங்கள் மனதில் நிரம்புகிறது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அல்லாஹ்வின் நினைவில்தான் இதயங்கள் அமைதியடைகின்றன. இரண்டாவதாக, குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு 10 நன்மைகள் கிடைக்கின்றன. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 வெகுமதிகள் கிடைக்கும். ஒரு சூறாவை ஓதும்போது உங்களுக்கு எவ்வளவு வெகுமதி கிடைக்கிறது! மூன்றாவதாக, மலக்குகளின் துணை. குர்ஆனை ஓதும் வீட்டில் மலக்குகள் இறங்கி வருகிறார்கள். அவர்கள் உங்கள் ஓதலை விரும்புகிறார்கள், உங்கள் வீட்டில் அமைதி பரவுகிறது. நான்காவதாக, குர்ஆன் உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகிறது. ஒவ்வொரு வசனமும் உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது, உங்களை அல்லாஹ்வுக்கு மேலும் நெருக்கமாக்குகிறது. இப்போது குர்ஆனை ஓதுவதன் நடைமுறை நன்மைகள் என்னென்ன? குர்ஆனை ஓதும்போது உங்கள் மனம் மிகவும் கவனமாகிறது. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு இலக்கு உணர்வு வருகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒரு பிரச்சனையில் கவலைப்படும்போது குர்ஆனை ஓதினால் ஒரு தீர்வு உங்கள் மனதில் தோன்றும். குர்ஆனின் வார்த்தைகள் உங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கின்றன. மேலும் குர்ஆனை ஓதுவது உங்கள் நாவை சுத்தப்படுத்துகிறது. உங்கள் வார்த்தைகள் மிகவும் அழகாகின்றன, உங்கள் பேச்சை கேட்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. குர்ஆனை நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக எப்படி ஆக்குவது? நிறைய பேர் சொல்வார்கள், எங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை, வேலை, வீட்டு வேலைகள் காரணமாக. ஆனால் ஒரு நாளைக்கு 5 அல்லது 10 நிமிடங்கள் ஒதுக்க முடியாதா? ஒரு சிறிய தொடக்கம் போதும். உதாரணமாக, காலையில் எழுந்தவுடன் சூரா யாசீனை ஓதலாம், அல்லது இரவு தூங்குவதற்கு முன் சூரா முல்கை ஓதலாம். இந்த சிறிய பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டுவரும். மற்றொரு நல்ல பழக்கம் குர்ஆனின் அர்த்தத்தை புரிந்து ஓதுவது. ஒவ்வொரு வசனமும் உங்கள் இதயத்தை தொடும்போது அதன் நன்மை இரட்டிப்பாகிறது. ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகம் வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் படிக்கலாம். இப்படி செய்தால் குர்ஆனின் செய்தி உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். மேலும் குர்ஆனை ஓதும்போது ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்க முயற்சிக்கவும். மொபைல் போனை அமைதி முறையில் வைத்து மனதை தயார்படுத்தி ஓதும்போது அல்லாஹுடன் ஒரு தனித்துவமான பிணைப்பை உணர்வீர்கள். சிலருக்கு குர்ஆன் ஓதுவது கடினமாக தோன்றலாம், குறிப்பாக அரபு மொழி படிக்க தெரியாதவர்களுக்கு. ஆனால் இன்று நிறைய ஆன்லைன் வகுப்புகளும் ஆப்ஸ்களும் உள்ளன. ஒரு குர்ஆன் ஆசிரியரின் உதவியோடு நீங்கள் சரியான உச்சரிப்பையும் தஜ்வீதையும் கற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறிய முயற்சி போதும், அல்லாஹ் உங்கள் நோக்கத்திற்கு வெகுமதி அளிப்பான். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு இளைஞன் இருந்தான், அவனுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. வேலை இழந்தான், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்தன. ஒரு நாள் அவன் ஒரு மஸ்ஜிதுக்கு சென்றான். அங்கு ஒரு ஷேக் குர்ஆனை ஓதுவதை கேட்டான். அந்த ஓதல் அவன் இதயத்தை தொட்டது. ஷேக் அவனிடம் சொன்னார், நீ தினமும் குர்ஆனை ஓத ஆரம்பி, அல்லாஹ் உனக்கு வழி திறப்பான். அவன் அதை கேட்டு தினமும் 5 நிமிடங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தான். ஒரு மாதம் கழித்து அவன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தன. புதிய வேலை கிடைத்தது, மனதுக்கு அமைதி வந்தது, குடும்பத்துடனான உறவு மேம்பட்டது. இதுதான் குர்ஆனின் சக்தி. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டுவர விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே தொடங்குங்கள். ஒரு சிறிய சூரா, ஒரு பக்கம் அல்லது ஒரு வசனம், அதிலிருந்து தொடங்கலாம். குர்ஆனை ஓதும்போது மலக்குகள் உங்கள் அருகில் வருவதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் ஓதலை விரும்புகிறார்கள், அல்லாஹ் உங்கள் முயற்சியை ஏற்றுக்கொள்கிறான். இந்த வீடியோவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வே, குர்ஆனின் ஒளியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் இதயங்களை குர்ஆனுடன் இணைக்குங்கள். எங்கள் ஓதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமீன்.